என்ன தீபி சொல்லு. எம்மா எப்பவும் ஏதாவது இட்லி அப்படிதானே தர்ற, இன்னைக்கு ஒரு நாள் பிரெட் ஆம்லெட் தரியா? ரொம்ப பசியா இருக்கு எனக்கு. இடி சும்மா இரு, இட்லி எல்லாருக்கும் சேர்த்துதான் அவிச்சாச்சு. இப்ப உட்காந்து பிரெட் ஆம்லெட் அது இதுன்னுட்டு திடீர்னு என்னடி பிரெட் ஆம்லெட் மேல எண்ணம்? எம்மா போன் பார்த்துட்டு இருந்தேன்ல, அதுல ஒரு பிரெட் ஆம்லெட்ல மயோனைஸ்லாம் தடவி நல்ல டேஸ்டா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. அதை சாப்பிடணும்னு திடீர்னு எண்ணம் வந்துடுச்சு. எனக்கு மட்டும் ஒன்னே ஒன்னு ரெடி பண்ணி தாங்க. ஆமாடி, அப்ப இட்லி யாருக்கு கொடுக்கறதா? அதான் நம்ம வீட்ல நிறைய பேர் இருக்கோம்ல, யாருக்காச்சும் கொடு. சும்மா இரு தீபி, உனக்கு மட்டும் தந்துட்டு இருக்க முடியுமா? எல்லா பிள்ளைங்களையும் விட்டுட்டு நல்ல ஆள் வந்து சேர்ந்த. சும்மா இரு. அம்மா ஏம்மா இப்படி பண்ற? எனக்கு மட்டும் தாயா. தீபி என்கிட்ட காலையில அடி வாங்கிறாத, லீவ் அதுமா. சும்மா இரு. ஒன்னே ஒண்ணு எனக்கு மட்டும் செஞ்சு தாயா. அதான் பிரெட் இருக்குல்ல வீட்ல. சும்மா இரு, கொஞ்சம் தான் இருக்கு பிரெட். இப்ப நீங்க கேட்டா பூமாரி கேப்பா. பூமாரியை பார்த்துட்டு எல்லாம் பின்னாடியே வருங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணும்ட்டு. அப்ப இட்லியை நான் எங்க வைக்கிறதா? அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. பூமாரி காலையில உட்கார்ந்து இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கா, அவ வரவே மாட்டா பாத்துக்கோ. சரி, பூமாரி வர மாட்டா, கண்மணி கார்த்திக்லாம் வருவாங்கல்ல, அதுங்களா? அதுங்க இந்நேரம் போல வெளியில போய் விளையாண்டுட்டு இருக்குதுங்க, அதுங்க எப்படி வருமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா இரு. பிரெட் ஆம்லெட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா இட்லி சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா போ எங்கேயும். இந்த வீட்ல வந்து பிறந்ததுக்கு வேற எங்கேயாச்சும் போய் பிறந்திருக்கலாம். அங்க அழகா பிரெட் ஆம்லெட் எல்லாமே செஞ்சு தந்திருப்பாங்க. என்ன செய்யறது? இப்ப எதுக்கு காலங்காத்தால இழுவிட்டு இருக்க? ஆமா, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அவங்க அம்மா என்னெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா எங்க அம்மா ஒண்ணு கூட எனக்குன்னு செஞ்சே தர மாட்டாங்க. நான் ஆசையா கேட்டாலும் சரி, ஒண்ணு கூட கிடைக்காது எனக்கு. உடனே அழுதுருவா. எனக்கு எதுவுமே கிடைக்காது போல, என்ன செய்யறது? இது இந்தாடி ஒன்னதான். எங்க அப்பாவும் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாரு. இது இந்தாடி ஒன்னதானே கூப்பிடுறேன், அங்க திரும்புறியா என்ன? ஆமா, நான் திரும்பினாப்ல நீ என்ன எனக்கு பிரெட் ஆம்லெட்டா செஞ்சு தர போற? ஆமா, பிரெட் ஆம்லெட் செஞ்சு எடுத்துட்டு வரேன். மூச்சு விடாம சாப்பிட்டுட்டு யாருக்காச்சும் தெரிஞ்சது கண்ணை நோண்டி எடுத்துருவேன் சொல்லிட்டேன். பொய்க்கு சொல்றேன். உண்மையில எனக்கு பிரெட் ஆம்லெட் செஞ்சு தர போறியோ? இங்க பாரு, நல்ல முட்டை 2 முட்டை வச்சு செஞ்சு தா. என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும், அமைதியா நில்லு. தேவையில்லாம ஊரை கூட்டின பிரெட் ஆம்லெட்ன்ட்டு அடி பிச்சை எடுத்துருவேன் சொல்லிட்டேன். நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னா, நான் அனக்கம் இல்லாம தின்றுவேன் பாத்துக்கோ. ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. ஐயோ ஜாலி, எங்க அம்மா என் பேச்ச கேட்டுட்டு எனக்கு பிரெட் ஆம்லெட் செஞ்சு தர போயிட்டாங்க. இன்னைக்கு நல்லா சாப்பிட்றோன்னு எல்லாத்தையும். பிரெட் ஆம்லெட் என்ன டேஸ்டா இருக்கும், வாயில வச்சாலும் அப்படியே கரைஞ்சு உள்ளனிக்கே போயிடும். எம்மா சீக்கிரமா செஞ்சு எடுத்துட்டு வா, எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் வாயா. எட்டி அமைதியாரு, செஞ்சு எடுத்துட்டு வர வேணா, சும்மா கத்திக்கிட்டு. எம்மா சீக்கிரம் வாமா. எட்டி இந்தா, அனக்கு காணாம தின்னு, யாராச்சும் பார்த்துட்டாங்க மண்டையில கொட்டுவேன் பாத்துக்கோ. எம்மா இது பாக்குறதுக்கு அம்புட்டு அழகா இருக்கு, குடமிளகெல்லாம் வச்சுக்க என்ன? ஆமா தின்னு. சரியா போச்சு, இவ வேற வந்துட்டாளா இங்க? எம்மா நினைச்ச ஒன்னொன்னா வந்துட்டே தானே இருக்குங்க, தெரியதானே செய்யும் விஷயம். தீபி இது என்ன சாப்பிடுற? பாக்கிறதுக்கு அழகு போல இருக்கு. இது ஒரு விஷயம் சரியா, யார்கிட்டயும் சொல்லாத. அம்மா உனக்கு மட்டும் செஞ்சு தருவாங்க ஸ்பெஷலா. அப்படியா? இது என்னது? அதுல என்னமோ பிரெட் மாதிரி தெரியுது. ஆமா, இது பிரெட் ஆம்லெட். அதுவா எல்லாத்துக்கும் சாப்பாடு? எல்லாத்துக்கும் கிடையாது, நான் ஆசைப்பட்டேன்ட்டு அம்மா செஞ்சு தந்தாங்க. இன்னும் ஒரே ஒரு பிரெட் தான் இருக்காம், புரியுதா? அப்படியா? அம்மா எனக்கும் இதே மாதிரி வேணும் பாத்துக்கோ. அம்மா தங்கச்சிக்கும் செஞ்சு கொடு, அவளும் நல்லா சாப்பிடுவாள்ல. மிச்சம் எல்லாரும் இட்லி சாப்பிடுவாங்க. ஏண்டி காலையிலே உயிரை வாங்கன்னு வர்றீங்களா? ஏம்மா இப்போ உனக்கும் செஞ்சு தந்தா வேற யாராச்சும் வந்துட்டு நான் எங்கடி போறது பிரெட்டுக்கு? அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. கார்த்தி வெளிய விளையாண்டுட்டு தான் இருக்கா, அவன் இப்போதைக்கு கண்டிப்பா உள்ள வர மாட்டான். ரித்தி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அப்புறமா பூமாரி படிச்சிட்டுல இருக்கா, அவ எப்படி வருவாளா? இருக்கு உங்க 2 பேருக்கும். அக்கா பரவாயில்லையா? அக்கா எல்லாம் கூப்பிடுறா, காரியாவன்னா கால கூட பிடிப்பாவல. என்ன சிஸ்டர் சொல்லு. சிசி சிசின்னா இனி ஒன்னு கூப்பிட போறேன். சிசி குசி நெட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் பேரை சொல்லி கூப்பிடு. அப்படியா? அப்போ வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டா? இங்க பாரு, ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன? நான் தான் அம்மா கிட்ட சொல்லி ஐயோ பாவம்னு உனக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு தர சொல்லிருக்கேன். யான்ட்டே வந்து வம்பு வைக்கியோ? அமைதியா இரு. நீ வந்து சொல்லாட்டானா அம்மா எனக்கு போட்டு தான் தந்திருப்பாங்க. தந்திருப்பாங்க. அம்மா உனக்கு ஒத்த பைசா கூட தந்திருக்க
காலி பண்ணு. அம்மா எனக்கு மட்டும் ரவுண்ட் பண்ணி தந்திருக்க. ஆமா, அவள மாதிரி உனக்கு பிச்சு சாப்பிட முடியாதுல. இந்த அதான் தனித்தனியா வச்சிருக்கேன், சாப்பிடு. அம்மா தேங்க்ஸ்மா. இது யார் வர்றதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணுங்க தின்னுட்டு. அவ்வளவுதான் பிரெட் இருக்கு, புரியுதா? சரிம்மா. ஐ, இன்னைக்கு சாப்பாடு பிரெட் ஆம்லெட்டா? சரியா போச்சு. பூமாரி சித்தி, எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டாங்களா? பசிச்சது கடுமையா. படிச்சிட்டு இருக்கேன்ல, அதான் நல்லா பசிக்குது பாத்துக்கோங்க. ஐயோ பாவமே. பூமாரி, பிரெட் ஆம்லெட் உனக்கெல்லாம் கிடையாது பாத்துக்கோ. ஏன் எனக்கு கிடையாது? நீ சாப்பிட்டதானே செய்ற. அப்ப எனக்கும் பிரெட் ஆம்லெட் தானே. கண்மணி கூட கையில வச்சிருக்கா, அப்புறம் ஏன் எனக்கு கிடையாதுங்க? இடி தீபி, சும்மா இருக்க மாட்டே வாய் வச்சுக்கிட்டு. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இரு. பூமாரிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன சித்தி இவ என்ன சொல்றா? பூமாரி, இட்லி சாப்பிடுறியா? இட்லியா? சித்தி, எனக்கு மட்டும் ஏன் இட்லி சொல்றாங்க? அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் நல்ல பிரெட் ஆம்லெட் தானே போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு மட்டும் இட்லி சாப்பிட சொல்றாங்க. பிரெட் எப்பவோ உள்ள பிரெட், அதான் அதுங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீ நல்லா சூடா இட்லி சாப்பிடு, புதுசுல. அப்படியா? ஐயோ பாவமே. பூமாரி, அப்படி கிடையாது பாத்துக்கோ. பிரெட் 2 தான் இருந்துச்சு. எங்க 2 பேருக்கு மட்டும் எங்க அம்மா நேத்தே எடுத்து வச்சிட்டாங்க. அதுல தான் எங்களுக்கு போட்டு தந்திருக்காங்க, தெரியுமா? ஏன் இப்படி போய் சொல்லிட்டே இருக்க? பூமாரி, இந்த பிரெட் ஆம்லெட் நீ சாப்பிடுறியா? நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம். இல்ல வேண்டாம், எனக்கு நான் இட்லியே சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, அவதான் இட்லி சாப்பிடுறேன்னு சொல்றாள்ல, தூர விடு. உனக்கு என்ன வந்துச்சா? எனக்கு என்ன காய்ச்சலா போச்சலாம்? ஒண்ணும் கிடையாது பாத்துக்கோ. ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோ, அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன் உன்னை பாரு. இப்ப எதுக்கு தேவையில்லாம நீங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறீங்க? 2 பிரெட் தானே இருந்துச்சு, இருக்கட்டும், நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. சித்தி தான் என்ன இட்லி சாப்பிட சொல்லிட்டாங்கல்ல, நான் இட்லியே சாப்பிட்டுக்கிறேன். பூமாரி, நீ ஐயோ பாவம் தெரியுமா? எங்க அம்மா முதல்ல சொல்லிட்டாங்க, கண்மணிக்கும் உனக்கும் மட்டும் தான் இருக்கு. பூமாரி எல்லாம் பிரெட் ஆம்லெட் சாப்பிட மாட்டா, அவளுக்கு இட்லியே போதும், இட்லி சாப்பிட்டுக்கிடுவா. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. உங்களுக்கு கொடமிளகாலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன்னு எங்க அம்மா சொன்னாங்க, தெரியுமா? தீபி, என்கிட்ட மண்டையில கொட்டு வாங்க போறேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு சொல்லிட்டேன். அதெல்லாம் எங்க அம்மா சும்மா சொல்றாங்க பாத்துக்கோ. சித்தி, நீங்க போய் எனக்கு இட்லி எடுத்துட்டு வரீங்களா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சரிம்மா, உனக்கு எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணு. ஐயோ பாவம் பூமாரி. ரொம்ப சிரிக்காத. என்ன இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கா? ஆமா, அதான் உனக்கு பிரெட் ஆம்லெட் கிடைக்கல, எனக்கு தான் கிடைச்சிருக்கு. நான் சிரிப்பதான் செய்வேன். அப்போ இதுக்கு சிரிக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. 2 பிரெட் இருந்ததுதான், அதுதான் தந்திருக்காங்க உனக்கு. அதுவும் நீ தான் பாவம், நான் தான் உன்னை பார்த்து சிரிக்கணும். அதுவும் நேத்தோ எப்பவோ உள்ள பிரெட். அதான் சித்தி நல்லா சொல்லிட்டு போறாங்க, நீ ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுன்ட்டு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அம்மா என்ன எங்களுக்கு நல்ல இல்லாத சாப்பாடு தருவாங்க? சரி, அப்ப எனக்கு தந்தா கண்மணிக்கு எப்படி கொடுப்பாங்களா? எங்க அம்மா பொய் சொல்றாங்க. நேத்து நைட்டு தான் எங்க அப்பா பிரெட் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்க ஒரு பிரெட்ல நல்லா ஜாம் தடவி சாப்பிட்டோம். இவகிட்ட கேட்டு பாரு. கண்மணி, சாப்பிட்டீங்களோ நேத்து? ஆமா பூமாரியக்கா, நான் நேத்து பால் மட்டும் தானே குடிச்சிட்டு படுத்தேன். எங்க அம்மா எழுப்பி பிரெட் தந்தாங்க, ஜாம்ல முக்கி. பாட்டில நான் தான் போய் சொல்லுவேன், இவ எப்படி போய் சொல்வா? ஐயோ பாவமே. சரி இருக்கட்டுமா, இப்ப என்னவா? அப்படி சொல்லு. இந்த பூமாரி, 3 இட்லி போதுமா? எக்ஸ்ட்ரா 1 வைக்கவா? இல்ல சித்தி, எனக்கு 3 அதிகம் தான், 2 போதுமே. 2 எப்படி பூமாரி காணும்? கூட 1 சாப்பிடு. இந்தா. சரி சித்தி, ஒழுங்கா மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? அப்புறமா சித்தப்பா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்றேன், சரியா? அம்மா, அப்ப எங்க இருக்கு? அதான் இப்ப பிரெட் ஆம்லெட் தின்னாச்சுல, ஒழுங்கு மரியாதை ஓடிடுங்க இருந்து. அப்போ அப்பா கிட்ட எனக்கு சொல்லி பப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லு. திருந்தாததுமா இது. சித்தி, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேணாம். எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சுன்னு தான் கேட்டேன். எனக்கு இவ்ளோ இட்லி கூட வேணாம், 2 கூட போதும். 4 வச்சிருக்கீங்க நீங்க. இருக்கட்டும், சாப்பிடு. மதியானத்துக்கு வச்சிருந்த சிக்கன் கறியும் கொஞ்சம் வச்சிருக்கேன், அதை ஊத்தி சாப்பிடு. என்ன? ஏன் சித்தி, சட்னி வைக்கலையோ? வச்சிருக்கேன் தான், நீ சிக்கன் நல்லா சாப்பிடுவீல, அதான் வச்சிருக்கேன். எம்மா, அப்ப எங்களுக்கு இதுல சிக்கன் பீஸ் போடலையா நீ? அடிச்சன் வை, பல்லு கம்பு கொட்டிடும் பாத்துக்கோ. ஒழுங்கா ஓடிடு.